Hi friends, நான் உங்கள் பின்சி. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நம்ம இப்போ இன்டர்நெட்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க டல்கோனா காஃபி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்ற பட்டனை தட்டி விடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க நம்ம இப்போ டல்கோனா காஃபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். டல்கோனா காஃபி பண்றதுக்காக நான் இன்னைக்கு 1.5 டீஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். நான் நெஸ்கஃபே எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 4 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தியாக வேணும்னா கொஞ்சம் கூடுதல் போட்டுக்கோங்க, இல்லை லைட்டாக போதும்னா கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. நான் எனக்கு அளவுக்கு கரெக்டாக எடுத்திருக்கேன். நம்ம இனி இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறதுக்காக 1/2 டீஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பால் ஆட் பண்ணாலும் போதும். ஃபர்ஸ்ட்டில் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா விஸ்க் வச்சு நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். நீங்கள் எலக்ட்ரிக்கல் பீட்டர் இருந்துச்சுன்னா அதை வச்சு பண்ணாலே போதும். அப்படி பண்ணிங்கன்னா 5 மினிட்ஸ்லேயே பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹேண்ட் விஸ்க் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு 25 மினிட்ஸ் ஆகும். ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி அதுக்கப்புறமா ஹேண்ட் விஸ்க் வச்சு நான் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இனி ஒரு 25 மினிட்ஸ் ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா ஃபாஸ்ட்டாக கைவிடாமல் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம 5 மினிட்ஸாக பீட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ தான் லைட் ப்ரௌன் கலர் வந்துட்டுருக்கு. இனி இதுவும் ரொம்ப லைட் ப்ரௌன் ஆகணும். அது வரை நம்ம பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். கைவிடாமல் நல்லா ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணிக்கோங்க. அதான் நமக்கு நல்ல மிக்ஸ் ஆகி கிடைக்கும். நான் ஒரு 25 மினிட்ஸ் போல் பீட் பண்ணி முடிச்சாச்சு. நல்ல ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இது கரெக்டாக கட்டியாக வந்திருக்கு. இதோட கரெக்டான கன்சிஸ்டன்சி என்னென்னா, நம்ம இதை திருப்பி இப்படி பண்ணணுன்னா இது கீழே கொட்டாது. அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இது நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. நம்ம இனி இதை பாலில் மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் நல்லா காய்ச்சி ஆற வச்சு 2 கப் பால் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் ஐஸ் க்யூப் வேணால் போடலாம். கொரோனா வைரஸ் இப்போ தாக்குதல் காரணமாக தான் நான் இப்போது எதுக்கு வேஸ்ட்டாக நம்ம ரிஸ்க் எடுக்க போகிறோன்னு சொல்லிவிட்டு ஐஸ் க்யூப் போடாமல் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு ஐஸ் க்யூப் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இது நீங்கள் ஹாட் காஃபியில் பண்ணிங்கன்னா அது கேப்பச்சினோ காஃபி ஆகும். ஸோ நம்ம இன்றைக்கி கேப்பச்சினோ காஃபி பண்ணலை, டால்கோனா காஃபி தான் பண்ணுறோம். ஸோ இந்த காஃபி மிக்ஸ் தான் நம்ம பாலுக்கு மேலே விட போகிறோம். இந்த மிக்ஸ் நீங்கள் நிறைய பண்ணாலும் பரவாயில்ல. நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வாரம் வரை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டல்கோனா காஃபி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இனி இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த காஃபி தூளை கொஞ்சமாக அதுக்கு மேலடி போட போகிறேன். நம்ம சுவையான டல்கோனா காஃபி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இனி இதை மிக்ஸ் பண்ணி குடிக்க போகிறோம். காஃபி இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இனி இதை குடிக்க போகிறோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, கலக்கலாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ லாக்டவுனாக வீட்டில் தான் இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ வீட்டில் இருக்க திங்ஸ் தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.